ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆன்லைனில் எப்படி ஏஐ யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்தே எப்படி ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டோம். ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருந்தே நம்ம நிறையா மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். இதில் 100% நம்ம மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ட்ரிக்ஸ், ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ்லாம் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் யூடியூப்ல கிட்ஸுக்காக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி எப்படி மாசத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். உண்மையிலேயே மாசத்துக்கு நம்மளால லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா, தாராளமா இந்த கிட்ஸ் யூடியூப் சேனல் மூலமா சம்பாதிக்க முடியும். ஏன்னா கிட்ஸுக்கான சேனல் தமிழ்ல ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரியான கிட்ஸ் வீடியோஸை நம்ம ஈஸியாக ஏஐ மூலமாக ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஏஐ மூலமாக கிட்ஸ் வீடியோஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றேன் சின்ன சின்ன ஸ்டெப்ஸில். ஸோ அடுத்ததான் நீங்கள் ஒரு டைம் வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கிட்ஸுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ரெகுலராக அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு வியூஸ் அண்ட் மணி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இன்ஃபோபெல், சுச்சு டிவி இந்த மாதிரி ஒரு சில சேனல் தான் இருக்குது தமிழில். ஸோ இதில் ஏதாவது ஒரு சேனல் நம்ம ஓபன் பண்ணலாம். இப்போ இந்த சூச்சு டிவி எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப பாருங்க 9.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டுமே இருக்காங்க. அது போக வீடியோஸ் பாத்தீங்கன்னா 500 மில்லியன் வியூஸ். ஸோ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு மில்லியன்ல தான் இருக்கு உங்களுக்கு வியூஸ் பாத்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாம இவங்க வெறும் 494 வீடியோஸ் தான் அப்லோடே பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வெறும் 494 வீடியோஸ்ல இவங்க 9.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த சேனலுக்கு கிட்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க அப்படிங்கிறது இதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாம வியூஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு வீடியோக்கும் மினிமம் 500 மில்லியன் வியூஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி கிட்ஸுக்காக ஒரு வீடியோ ஏஐ வச்சு நான் ரெடி பண்றது அப்படின்னு சொல்லி தர போறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கிட்ஸுக்கான வீடியோ நீங்க ஜென்ரேட் பண்ணி உங்களோட யூடியூப் சேனல்ல நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் கண்டிப்பா மணி ஏர்ன் பண்ண முடியும். இப்போ இந்த சூச்சு டிவி ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதையும் நம்ம இப்போ சோசியல் பிளேட்ல செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ சூச்சு டிவியோட அந்த யூஆர்எல் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு சோசியல் பிளேட்ல பேஸ்ட் பண்றேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு அவங்க ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ கீழே பாத்தீங்கன்னா அங்க இருக்கும். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. 36,000ல இருந்து $36,000 இருந்து $5,78,000 வரைக்கும் அவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க பெர் மந்த்துக்கு. மந்தோட எஸ்டிமேட்டட் ஏர்னிங்ஸ் இங்க காமிச்சிருக்காங்க. நம்ம குறைஞ்சபட்சம் இருக்கிறதுல எடுத்துக்கலாம். இப்போ $36,000 அப்படின்னா கிட்டத்தட்ட அதுவே ஒரு 25+ lakhs கிட்ட வரும் ஒரு மாசத்துக்கு. ஸோ இந்த சேனல்ல இருந்து அவங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஏஐ வீடியோவை கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் மணி ஏர்ன் பண்ண முடியும். சரி வாங்க அதை எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றேன். கிட்ஸுக்காக இந்த மாதிரி சாங்ஸ் நீங்க ஏஐ வச்சு 100% ஃப்ரீயாவே ரெடி பண்ண முடியும். பட் அதுல ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அது எல்லாமே நான் டீட்டெயிலா நான் சொல்றேன். ஒரு சில சேனல்ஸ் மேலோட்டமா சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுல பின்னாடி வர்ற இம்பாக்ட்ஸ் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோவோட எண்ட்ல இதுல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு எல்லாத்தையுமே நான் பிரீஃபா இந்த வீடியோவோட எண்ட்லயும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த வெறும் 7 ஸ்டெப்ஸ் தான். இந்த 7 ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்களும் இதே மாதிரி வைரலான கிட்ஸுக்கான ஒரு வீடியோ ஏஐ யூஸ் பண்ணி ஈஸியா ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா ஒரு வைரல் சாங்கை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் கொடுத்துருக்கேன், ஃபைண்ட் வைரல் சாங். ஸோ எதனால நம்ம வைரல் சாங்கை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஏதோ ரேண்டமா ஒரு சாங் எடுத்து நம்ம போடுறதால ரீச் ஆகுறது கஷ்டம். பட் ஒரு வைரலான ஒரு சாங்கை நம்ம கண்டுபிடிச்சு அதை அப்படியே நம்ம ரீக்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த சாங் ரொம்பவே ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ரீச் ஆகிறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான் நீங்க ஃபர்ஸ்ட் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் கிட்ஸ் சாங்ஸ் அப்படின்னு மட்டும் சர்ச் பண்ணி பாருங்க. இதுல நிறைய யூடியூப் சேனல் வரும். பட் இதுல ஏதாவது ஒரு யூடியூப் சேனலை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய யூடியூப் சேனலை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வியூஸ் அதிகமா போயிருக்கிற ஒரு சேனல் நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதுல இருக்கிற வீடியோவை நம்ம ரீக்ரியேட் பண்றது ரொம்பவே ஈஸியாவே இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு இதுல கோகோ மெலான் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. இது ரொம்பவே ஃபேமஸான யூடியூப் சேனல். ஸோ நீங்களும் கண்டிப்பாவே இந்த சேனலை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த யூடியூப் சேனல்ல ரொம்பவே பாப்புலரா இருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய எல்லாமே ரொம்ப பாப்புலரான சாங்ஸ் தான். இப்ப பாருங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோஸும் 4 பில்லியன் 3 பில்லியன் ஸோ எல்லாமே பில்லியன் கணக்குல தான் வியூஸ் போயிருக்கு. இந்த மாதிரியான ஒரு சாங்கை நாம ரீக்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா குட்டி பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்க அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரி இதுல நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த பேபி ஷார்க் வீடியோவை எடுத்துக்கிறேன்.
ஸோ இந்த சாங்கை வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம் அப்படியே. ஸோ அப்போ நமக்கு தேவையான ஒரு வைரல் சாங்கை முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து ரீரைட் தட் சாங் லிரிக்ஸ். ஸோ சாங்கோட லிரிக்ஸை வந்து நம்ம வந்து ரீரைட் பண்ண போகிறோம். ஸோ அதை ரீரைட் பண்ணுறதுக்கு நம்ம ஏஐ தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ரீரைட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது. என்ன வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் transcript.io. ஸோ இதுதான் நீங்கள் சர்ச் பண்ணீங்கனாலே ஃபஸ்ட்டு வந்துடும். ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு லிங்க் தான். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம மறுபடியும் அந்த சேனலில் போயிட்டு நம்ம அந்த வீடியோவோட யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி இங்கே வந்து இங்கே இருக்கு பாருங்க, பேஸ்ட் யுவர் யூடியூப் வீடியோ லிங்க் ஹியர். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் டிரான்ஸ்கிரிப்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ லோட் ஆகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது இப்போ டிரான்ஸ்கிரிப்ட் ஆகிடும். ஸோ அப்படியே அந்த வீடியோவில் இருந்து ஆடியோ ஃபுல்லாக டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ChatGPT ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ChatGPT ஓப்பன் பண்ணிட்டு ஸோ நான் ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இந்த ப்ராம்ப்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு PDF ஃபைலாக கொடுக்குறேன். இந்த வீடியோவில் நான் என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறேனோ அந்த எல்லா ப்ராம்ப்ட்டுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு PDF ஃபைலாக கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நான் கொடுத்துருக்கிற ப்ராம்ப்டை நீங்கள் காப்பி பண்ணி அப்படி ChatGPTயில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த டிரான்ஸ்கிரிப்ட் பண்ண இந்த ஃபைலையும் அப்படி காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். நான் கொடுத்துருக்கிற அந்த ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டையும் கீழே அந்த காப்பி பண்ணதையும் நீங்கள் ChatGPTயில் ஒன்றா பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் வெர்ஷன் ஆஃப் த சாங், அதாவது இந்த நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க சாங்கோட தமிழ் வெர்ஷன் வந்து வந்துடும். ஸோ இது வந்து அதுக்கான ப்ராம்ப்ட் தான். ஸோ நீங்கள் யூடியூப்லேருந்து கொடுக்குற அந்த இங்கிலீஷ் வெர்ஷன் சாங்கை வந்து அப்படி தமிழில் வந்து ரீரைட் பண்ணி தந்துடும் உங்களுக்கு ChatGPT. ஸோ இது பாருங்க, உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஓகேவா இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்க. பட் ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா நீங்கள் அப்படியே இதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கலாம். லைக் இந்த கீழே நான் டைப் பண்ணுறேன் பாருங்க, ஐ நீட் அனதர் வெர்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 2-3 டைம் வந்து நீங்கள் வேறு வெர்ஷன் கேட்டிங்க அப்படின்னா அது 2-3 வெர்ஷன் தரும். ஸோ இந்த 2-3 வெர்ஷனையும் நீங்கள் ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ அது கொடுக்குற ஒரு வெர்ஷனுமே வந்து மாறி மாறி வேறு வெர்ஷனாக தரும். ஸோ எல்லா வெர்ஷனுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து இது 2-3 வெர்ஷன் தந்துருச்சு. நான் 2-3 வெர்ஷன் நான் எடுத்துட்டேன். இப்போ எனக்கு இது எல்லாத்தையுமே நான் கம்பைன் பண்ணி நானே ஓனாக ஒரு சாங் லிரிக்ஸ் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நோட் பேடில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் தனியாக எனக்குன்னு சொல்லி ஒரு வெர்ஷன் மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரீரைட் தட் சாங் லிரிக்ஸ். ஸோ சாங் லிரிக்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரீரைட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் சாங். ஸோ இது வந்து நம்ம இன்னொரு புது டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு suno.ai ஒரு வெப்சைட் இருக்குது. ஸ்க்ரீனில் காமிக்கிற பாருங்க, suno.com அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே சைன்இன் கேட்குது பாருங்க, அந்த சைன்இனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து கூகுள் கிளிக் பண்ண சொல்லும். ஸோ கூகுளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் மெயில் ஐடியை கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு 50 கிரெடிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 50 கிரெடிட்ஸ் வச்சு நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் 10 சாங் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டெய்லி உங்களுக்கு வந்து ரெனியூவல் ஆகும் சாங் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து சிம்பிள் கஸ்டம்னு 2 இருக்குது பாருங்கள், அதில் கஸ்டம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம நோட் பேடில் காப்பி பண்ணி வச்சிருக்கிற லிரிக்ஸை எடுத்து அப்படி இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே ஸ்டைல் கேட்குது பாருங்கள், அந்த ஸ்டைல்ஸில் வந்து கிட்ஸ் சாங் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது நீங்கள் வந்து நம்ம கிட்ஸுக்கு ரெடி பண்ணுறதுனால கிட்ஸ் சாங் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கீழே கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், சாங் வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 2 சாங் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு நமக்கு. ஸோ இது லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் சாங் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது லோட் ஆகி முடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சாங்கை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இதில் ரைட் சைடை கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இதில் ஒரு சில சின்ன விஷயங்கள் நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னன்னா இது வந்து கமர்ஷியல் யூஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த சாங் நம்ம கமர்ஷியல் யூஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா 680 rupees பெர் மந்த் வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா, இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கம்பல்சரி நம்ம இந்த மாதிரி பே பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஏர்னிங்ஸ் இருக்குது. நம்மளே நிறைய சேனல்ஸ் வந்து பார்க்குறோம். எல்லா சேனல்ஸுமே வந்து ஏர்ன் பண்ணுறாங்க இதை யூஸ் பண்ணி. எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா கிட்ஸ் சேனலுக்கு வந்து நிறையவே ரீச் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் இந்த சாங் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு காப்பிரைட் வரவே வராது. ஃப்ரீ பிளானில் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஃப்ரீ பிளானில் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காப்பிரைட் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா சில சேனல்ஸ் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அவங்களோட
அவங்களோட கன்டென்ட்டுக்காக இது எல்லாமே உங்கள்ட்ட சொல்லாமயே இது பண்ணிருவாங்க. பட் நான் வந்து உங்கள்ட்ட இத ஓப்பனா சொல்லிர்றேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சாங்கும் வந்து நம்ம சுனோ ஏஐ யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சுட்டோம். இப்ப நம்ம சாங்குக்கு தேவையான விஷுவல் இமேஜஸ் வந்து நம்ம இப்ப ரெடி பண்ணணும். ஸோ விஷுவல் இமேஜஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம சேம் ChatGPTலயே போய்க்கலாம். நான் இன்னொரு ஒரு ப்ராம்ப்ட் குடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ப்ராம்ப்ட் இது. ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது. இது வந்து செகண்ட் ப்ராம்ப்ட். ஸோ செகண்ட் ப்ராம்ப்ட்டுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துருக்கிறேன். அத நீங்க கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கான விஷுவல் இமேஜஸ் ரெடி பண்றதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணி வச்சிருக்கிற அந்த சாங் லிரிக்ஸ் இருக்குல்ல, அந்த லிரிக்ஸ அப்படியே காப்பி பண்ணி இதில பேஸ்ட் பண்ணிக்கோங்க ChatGPTல. பேஸ்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்லேட் இன்டூ இங்கிலீஷ்ன்னு குடுங்க. எதனால நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க தமிழ் சாங் குடுத்து நீங்க இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ண சொல்லும்போது, அதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். நீங்க இந்த வெர்ஷன வந்து இங்கிலீஷ்ல சேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் குடுக்குற ப்ராம்ப்ட்ல நீங்க பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, அது கிரியேட் பண்ணி தர்ற இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இப்போ சாங்கும் வந்து எனக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் ஆயிருச்சு. ஸோ இப்ப நம்ம யூஸ் பண்ண போறது செகண்ட் ப்ராம்ப்ட். ஸோ இந்த ப்ராம்ப்ட்டும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன ஓப்பன் பண்ணி அந்த ப்ராம்ப்ட்ட பார்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கிற அந்த ப்ராம்ப்ட்ட எடுத்து காப்பி பண்ணிட்டு அப்படியே டைரக்ட்டா அதில பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ChatGPT நமக்கு கன்வெர்ட் பண்ணி தந்த இங்கிலீஷ் வெர்ஷன் சாங்க வந்து அப்படியே அதுக்கு கீழ பேஸ்ட் பண்ணி திரும்ப ஜெனரேட் குடுத்தீங்க அப்படின்னா, ஏஐ இமேஜ் ஜெனரேஷனுக்கான ப்ராம்ப்ட் வந்து ChatGPT குடுத்துரும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, மொத்தமா இது வந்து 8 சீன் வந்து குடுத்திருக்கு. அதாவது 8 சீன் ஆஃப் இமேஜஸ் வந்து குடுத்திருக்கு. ஸோ இந்த 8 சீனுக்குமே வந்து உங்களுக்கு காமனான விஷயம் என்ன அப்படின்னா, தி ஸ்டைல் ஃபார் ஆல் ப்ராம்ப்ட்ஸ்ன்னு குடுத்திருக்கு பார்த்தீங்களா? இதுதான் காமனான விஷயம். ஸோ இது வந்து எல்லா இதுலயுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இமேஜ் நம்ம எப்படி கிரியேட் பண்ண போறோம்னா, Google Geminiல கிரியேட் பண்ண போறோம். ஸோ இப்ப எல்லாருக்குமே தெரியும் ரீசென்ட்டா இருக்கிற நானோ பனானா. ஸோ இது வந்து ஃப்ரீ தான். அன்லிமிட்டடும் கூட. ஸோ நம்ம Google Gemini ஓப்பன் பண்ணிக்கலாம். Google Gemini ஓப்பன் பண்ணிட்டு, கீழ இமேஜ்ன்னு ஒரு பனானா சிம்பலோட இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணிக்கோங்க. அத செலக்ட் பண்ணிட்டு, அதுல இருக்கிற ப்ராம்ப்ட்ட காப்பி பண்ணி இதில பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணி ஜெனரேட் குடுத்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உண்மைக்குமே ஒரு 3டி இமேஜ் வந்து நல்ல ஒரு இமேஜா ஜெனரேட் பண்ணி குடுத்திருக்கு. Google Gemini. ஸோ இமேஜ் ஜெனரேட் ஆயிருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, எல்லா ப்ராம்ப்ட்டையுமே காப்பி பண்ணி இதில பேஸ்ட் பண்ணி எல்லா இமேஜுமே நீங்க ஜெனரேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் விஷுவல் இமேஜஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏஐ யூஸ் பண்ணி இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஜெனரேட் வீடியோ ஃபார் தட் சாங். ஸோ நம்ம சாங் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கான விஷுவல் இமேஜஸ் ரெடி ஆயிருச்சு. ஸோ வீடியோவும் இப்ப ஜெனரேட் பண்ண போறோம். வீடியோ வந்து இப்ப நம்ம ஜெனரேட் பண்ணணும் அந்த சாங்க்காக. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நம்ம இதுவரைக்கும் நம்ம ஸ்டெப்ஸ் வந்து எல்லாமே பக்காவா பண்ணிட்டோம். பட் இதுக்கப்புறம் வந்து இதுவும் டிஃபிகல்ட் இல்ல ஃபிரெண்ட்ஸ். இதுவும் ஈஸி தான். 2 ஸ்டெப் இருக்கு ஃபிரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம Google Flow யூஸ் பண்ணி நம்ம வீடியோ ஜெனரேட் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு. அது வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீயான மெத்தட் தான். ஸோ அந்த மெத்தட் வந்து நான் வீடியோட எண்ட்ல நான் சொல்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து Google Flowலயே நம்ம வந்து இமேஜ் ஜெனரேட் பண்ணிக்கலாம். நான் 2லயுமே பண்ணேன். 2லயுமே குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருந்தது. Kling AIயும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் Kling AIல எனக்கு அந்த அளவுக்கு இல்ல. ஏன்னா இப்போ Kling AIல வந்து நெறைய யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால, அந்த வெப்சைட்டே ரொம்பவே ஸ்லோவா இருக்கு. நீங்க இப்போ ஜெனரேட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஜெனரேட் பண்ணும்போது அது கியூல போயிருது 1. கியூல போகுது அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து ஜெனரேட் பண்றீங்க. நம்ம வந்து ஃப்ரீயா தான் அந்த வெர்ஷன வந்து யூஸ் பண்றோம். ஸோ இப்போ Kling AIல வந்து 166 ரிவார்ட்ஸ் வந்து குடுப்பாங்க. அதாவது ஒரு டோக்கன் மாரி குடுப்பாங்க. ஸோ அந்த டோக்கன யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஜெனரேட்டே பண்ணுவோம் வீடியோ. ஸோ அப்படி வீடியோ நம்ம ஜெனரேட் பண்ணும்போது, ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரேட் பண்ணி குடுத்துரும். ஸோ நீங்க மட்டும் ட்ரை பண்ண மாட்டீங்க. ஸோ நெறைய பேரு நீங்க ட்ரை பண்ணும்போது, அதே சேம் டைம்ல நெறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் அது பிரிஃபரன்ஸ் குடுப்போம். ஒண்ணு கியூல போகும். இல்லன்னா உங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லும். ஸோ நான் 2 தடவ ட்ரை பண்ணி பார்த்தேன். 2 தடவ ட்ரை பண்ணும்போது, எனக்கு கியூல போச்சு. அப்புறம் ரிஜெக்ட் ஆயிருச்சு. தென் அகைன் ஒரு தடவ நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஜெனரேட் பண்ண மாட்டேன்னு சொல்லுச்சு. ஸோ அதனால நான் வந்து யூஸ் பண்ணல. ஸோ இது மாதிரி 2, 3 மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இமேஜ் டூ வீடியோ ஜெனரேஷன் வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்குன்னு தனியா ஒரு வீடியோவே போடுறேன். ஏன்னா இதுவே வீடியோ ஆல்ரெடி இவ்வளோ தூரம் வந்துருச்சு. ஸோ ஓகே ஃபிரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து Google Flowல வந்து நம்ம வீடியோ ஜெனரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு ஒரு ஃப்ரீ மெத்தட வந்து வீடியோவோட எண்ட்ல சொல்றேன் நானு. ஸோ Google Flowல வந்து நம்ம ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ChatGPTல போய்க்கலாம். ஸோ ChatGPTல போயிட்டு, நான் அத டைப் பண்றேன் பாருங்க ஸ்க்ரீன்ல. கிவ் மீ த டீடெயில்டு ப்ராம்ப்ட். ஸோ கிவ் மீ த டீடெயில்டு ப்ராம்ப்ட் டூ ஜெனரேட் எ வீடியோ ஃபார் VO3. இம்பார்ட்டன்ட்னு குடுத்து வித்தவுட் ஆடியோ. சும்மா சிம்பிளா நீங்க நார்மலா கேட்கிற மாரியே கேளுங்க ப்ராம்ப்ட். அது குடுத்துரும். ஸோ இது நீங்க வீடியோ ப்ராம்ப்ட் வந்து இது வந்து தந்துருச்சு. அதாவது அந்த 8 சீனுக்கான வீடியோ ப்ராம்ப்ட். இதுலயுமே பேஸ் ஆனது எது அப்படின்னா, இந்த ஸ்டைல் ஃபார் என்டையர் வீடியோன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் பேஸ். ஸோ நீங்க இப்போ வந்து இந்த சீன் பை சீனா இருக்கு பார்த்தீங்களா? சீன் 1, சீன் 2, சீன் 3 அப்படின்னு 8 வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த 8 சீன்ஸையும் நீங்க காப்பி பண்ணி இத மட்டும் நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இந்த 8க்குமே நீங்க பேஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த ஸ்டைல் ஃபார் என்டையர் வீடியோன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? இது காமனானது.
ஸோ இதை பேஸ்ட் பண்ணி சீன் 1 பேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டைல் ஃபார் என்டையர் வீடியோன்ற இந்த பேராவை பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீன் 2 பேஸ்ட் பண்ணணும். ஸோ இது 2யும் மெர்ஜ் பண்ணி நீங்க வந்து காப்பி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு ரெடி ஆகும். இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணுங்க. ஸோ சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வருது பாருங்க லிங்க், இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே கிரியேட் வித் ஃப்ளோன்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ள போயிடுங்க. உள்ள போனதுக்கப்புறம் ஸோ இது உள்ள போகும்போது உங்களுக்கு மெயில் ஐடி லாகின் கேட்குது. ஸோ உங்க மெயில் ஐடியை வச்சு நீங்க லாகின் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உள்ள வந்துருச்சு. இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் லாகின் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ இதுல நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இங்க டெக்ஸ்ட் டு வீடியோன்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. நம்ம ஃப்ரேம்ஸ் டு வீடியோல தான் பண்ண போறோம். ஃப்ரேம்ஸ் டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா VO3 ஃபாஸ்ட்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், நம்ம யூடியூப் தான் நம்ம ரெடி பண்ணுறோம், அதனால லேண்ட்ஸ்கேப் கொடுத்துக்கிறேன் 16:9. அண்ட் எத்தனை அவுட்புட்ஸ் வேணும்னு கேட்குது. நான் வந்து 2 கொடுத்துக்கிறேன். ஏன்னா 2 வீடியோ ஜென்ரேட் ஆகும்போது எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நிறையா இருக்குது. VO3, VO2 ஃபாஸ்ட் இன்னும் நிறையா இருக்குது. ஸோ VO2 ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஆடியோ வராது. ஸோ அதுக்கு வந்து 10 கிரெடிட்ஸ் தான் வந்து வேணும். ஸோ கிரெடிட்ஸ் பொறுத்த வரைக்கும் கூகுள் ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னா உங்களுக்கு 1000 கிரெடிட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ 1000 கிரெடிட்ஸை வச்சு நீங்கள் வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஒரு வீடியோவும் ஜென்ரேட் ஆகுறதுக்கு 20 கிரெடிட்ஸ் 10 கிரெடிட்ஸ் பேஸ்ட் ஆன் அதாவது ஒவ்வொரு வீடியோ ஜென்ரேஷன் மோட பொறுத்து அது இருக்குது. இப்போ VO2, VO3 ஃபாஸ்ட்னு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இந்த கூகுள் ஃப்ளோவோட டுட்டோரியல் வீடியோவும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு நமக்கு வந்து வாய்ஸ் வந்து தேவையில்லை, அதாவது ஆடியோ தேவையில்லை. ஸோ அதை கொடுத்துட்டு நம்ம இங்கே கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஃபைலை கிளிக் பண்ணி உங்கள் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கிராப் அண்ட் சேவ் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து அப்லோட் ஆகும். அது அப்லோட் ஆகிட்டு இருக்கட்டும். நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ நீங்கள் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ChatGPT ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டைல் ஃபார் என்டையர் வீடியோன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேஸ் ப்ராம்ப்ட்டை ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு கூகுள் ஃப்ளோவில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே சீன் 1 காப்பி பண்ணி அதையும் பேஸ்ட் பண்ணிட்டு ரெண்டையும் சேர்த்து அட்டாச் பண்ணி கீழே இமேஜ் இருக்கான்றத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது கொஞ்சம் லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 வீடியோ வந்து ஜென்ரேட் ஆயிருச்சு. ஸோ இதில் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் காமிக்கும். ஒன்று ஜிப் ஃபைலாக கேட்கும், இன்னொன்று ஒரிஜினல் சைஸ். அது வந்து 720p ஒரிஜினல் சைஸே நமக்கு போதுமானதாக தான் இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு அப்ஸ்கேல் பண்ணணும்னா அப்ஸ்கேல் கொடுங்க 1080p. ஸோ இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்ஸ்கேலிங் ஒரு வீடியோ காஸ்ட் வந்து 0 கிரெடிட்ஸ். ஸோ இதுக்கு வந்து கிரெடிட்ஸ் எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க, ஃப்ரீ தான். ஸோ 1080pல கொடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நேரம் லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ ரெடின்னு நீங்கள் காமிக்கும், பாப்பப் வரும். ஸோ அந்த பாப்பப்பை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லா சீன்ஸுக்கும் நீங்கள் காப்பி பண்ணி இமேஜை அட்டாச் பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இப்போ எனக்கு ஸ்க்ரீனில் பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு. நான் ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் நான் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஸோ எல்லா வீடியோவும் ஜென்ரேட் ஆயிடுச்சு. எல்லா வீடியோவுமே நல்லா வந்திருக்கு. ஸோ இதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த வீடியோ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோவும் ஜென்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ மெர்ஜ் ஆடியோ ப்ளஸ் வீடியோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் இன்னொரு மெத்தட் இருக்குன்னு நான் சொன்னேன்ல, வீடியோவோட எண்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது என்ன மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா ChatGLM. இது வந்து ஒரு சைனாவோட ஒரு AI வெப்சைட். ஸோ இதுக்கும் நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது பேர் வந்து இந்த வெப்சைட் பேர் வந்து ChatGLM. ஸோ இந்த ChatGLMக்கான டுட்டோரியல் வீடியோவும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இதுவும் பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பண்ணுறேன், நான் நம்ம கூகுள் ஃப்ளோவில் கிரியேட் பண்ண அந்த வீடியோவையும் ChatGLMல கிரியேட் பண்ண அந்த வீடியோவையும் ஸோ 2 வீடியோவையும் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்க. 2 வீடியோவும் எந்த அளவுக்கு எது குவாலிட்டி அதிகமாக இருக்குன்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது, ChatGLM யூஸ் பண்ணுறது அப்படின்னா இது வந்து இந்தியன் நம்பர் வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது, மெயில் ஐடி வச்சும் யூஸ் பண்ண முடியாது. பட் எப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ChatGLM அப்படின்னு டைப் பண்ணி இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ரைட் சைட் டாப்பில் வந்து லாகின் ஒரு ஆப்ஷன் கேட்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது சைனாவோட வெப்சைட் அப்படின்றனால உங்களுக்கு எல்லாமே சைனீஸில் தான் காமிக்கும். நீங்கள் உடனே பயந்துடாதீங்க, நீங்கள் எதுவுமே பிரச்சனை இல்லை. சும்மா ஸ்க்ரீனில் ரேண்டமாக உங்கள் மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டேப் மாதிரி ஓப்பன் ஆகுதுங்களா, இதில் டிரான்ஸ்லேட் டு இங்கிலீஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆனால் கூட இந்த டிரான்ஸ்லேட் டு இங்கிலீஷ் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நார்மல் ஆகிடும். ஸோ இது ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்துட்டு ஒரு புது டேப் ஓப்பன் பண்ணி டெம்ப் நம்பர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற பாருங்கள், அதே மாதிரி பண்ணுங்கள். இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெம்பரரி நம்பருக்கான ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இருக்கிறது ஃபுல்லாகவே நிறையா கண்ட்ரீஸ்க்கான நம்பர்ஸ் எல்லாமே டெம்பரரியாக யூஸ் பண்ணுற நம்பர்ஸ். ஸோ நீங்கள் இதில் உள்ளே போயிட்டு நீங்கள் யூஎஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. யூஎஸில் உடனே இப்போ 2 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் 15 ஹவர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த நம்பர்லாம் எடுத்துடாதீங்க. 15 ஹவர்ஸ் ஆகும் 2 ஹவர்ஸ் ஆகும்ன்றவங்க அதை எடுத்துடாதீங்க.
ஒரு 1 டே 2 டேன்னு இருக்கிற மாரி அந்த நம்பர செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நம்பர செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த யுஎஸோட நம்பர் காமிக்கும். அந்த நம்பர காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நம்ம சாட்ஜிஎல்எம் பேஜுக்கு வந்துருங்க. வந்துட்டு இங்க கண்ட்ரி கோடு வந்து +1 யுஎஸ்க்கு. இங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீழ ஓப்பன் ஆயிரும். குடுத்துட்டு அந்த நம்பர பேஸ்ட் பண்ணிட்டு கெட் வெரிஃபிகேஷன் கோடுன்னு குடுங்க. இங்க வந்து வெரிஃபை பண்ண சொல்லும். அதாவது நம்ம ஊர்ல கேப்ச்சா நம்ம பண்றோம்ல, அதே மாதிரி இங்க இந்தியால பண்ற மாதிரி அங்க இந்த மாதிரி வச்சிருக்காங்க இந்த வெப்சைட்க்கு. ஸோ அத குடுத்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் சென்ட்ன்னு வந்துருச்சுங்களா சக்சஸ்ஃபுல்னு. ஸோ இப்போ அந்த வெப்சைட்டுக்கு போங்க. டெம்ப் மொபைல் நம்பருக்கு. ஸோ போயிட்டு அப்டேட் நியூ எஸ்எம்எஸ்ன்னு இருக்கு பாருங்க. அத போய் ஒரு தடவ ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஒரு 2 தடவ பண்ணுங்க ரெஃப்ரெஷ். ஒரு ரெஃப்ரெஷ் 2 தடவ பண்ணீங்க அப்டின்னா, அதுக்கு கீழ இங்க பார்த்தீங்கன்னா சாட்ஜிஎல்எம்மோட கோடு வந்துருச்சு உங்களுக்கு. அத ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கனாலே காப்பி ஆயிரும். அத எடுத்துட்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கீழ டிக் பாக்ஸ் இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணிட்டு லாகின் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆயிரும். இப்போ லாகின் ஆனதுக்கப்புறம் வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைட்ல வந்து குயிங்கிங் ஏஐ வீடியோ அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழ இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்னு இருக்கா? ஸோ அத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் ஓப்பன் ஆகும். அதுல வந்து நீங்க வந்து எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் குடுத்துருங்க. ஸோ அப்லோட் குடுத்ததுக்கப்புறம் கீழ வந்து பேசிக் பேராமீட்டர்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. நீங்க வேற எதுவுமே நீங்க சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அந்த பேசிக் பேராமீட்டர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சாட்ஜிபிட்டில இருந்து நம்ம அந்த வீடியோ ப்ராம்ப்ட்ட வந்து காப்பி பண்ணி இதில பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எடுத்து அதில நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு கீழ பேசிக் பேராமீட்டர்னு இருக்கு பாருங்க. ஸோ அத கிளிக் பண்ணுங்க. ஸோ அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இத எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். இதில 1080p மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில வந்து 5 செகண்ட்ஸ் தான் ஃபிரெண்ட்ஸ். அதுக்கு மேல இது ஜெனரேட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு அது போதும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் வீடியோஸ் நம்ம வந்து ரெடி பண்ணும்போது, ஸோ 5 செகண்ட்ஸா நம்ம கிரியேட் பண்ணாலே நம்ம ஒரு பெரிய வீடியோ நம்ம லென்த்தா கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து ஜெனரேட் குடுத்துக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு வந்து அப்ராக்ஸிமேட்டா ஒரு 5 மினிட்ஸ் கம்பல்சரி எடுத்துக்கும் ஃபிரெண்ட்ஸ். எனக்கு வந்து 5 மினிட்ஸ் கம்பல்சரி எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ ஜெனரேட் ஆயிருச்சு. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். விஷுவல் வந்து ரொம்பவே பக்காவா இருக்கும். பட் என்னன்னா கீழ கொஞ்சம் உங்களுக்கு வாட்டர் மார்க் மட்டும் வரும். ஸோ அத எப்படி டேக்கிள் பண்றதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். சாட்ஜிஎல்எம்ல கிரியேட் பண்ண வீடியோவையும், அப்புறம் நம்ம கூகுள் ஃப்ளோல கிரியேட் பண்ண வீடியோவையும் நான் பக்கத்துல குடுக்குறேன் ஸ்க்ரீன்ல. கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. எது வந்து பெஸ்ட்டா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதோட சாட்ஜிஎல்எம்மோட ஃபுல் டுட்டோரியல் வந்து நான் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுல வந்து வீடியோ மட்டும் இல்ல, நெறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அதையும் கிளிக் பண்ணி உள்ள போய் டுட்டோரியல் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபிரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ். நம்ம வந்து வீடியோவும் ஜெனரேட் பண்ணிட்டோம். அதுக்கான ஆல்டர்னேட் வேவும் நான் சொல்லிட்டேன். ஸோ ஃபிரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ ஜெனரேட் பண்ணிட்டோம். இப்போ மெர்ஜ் ஆடியோ பிளஸ் வீடியோ. ஸோ இப்போ நம்ம ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வீடியோவையும், ஆடியோவையும் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணணும். ஸோ மெர்ஜ் பண்றது எப்படி அப்படின்னா, நம்ம கேன்வாலயே நம்ம மெர்ஜ் பண்ணிடலாம். ஈஸியாவே மெர்ஜ் பண்ணிடலாம் வித்தவுட் வாட்டர் மார்க்ல. ஸோ நீங்க ஜஸ்ட் ஒரு டேப் ஒண்ணு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கேன்வா அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா அதுவே ஓப்பன் ஆயிரும் ஃபர்ஸ்ட் லிங்க். ஸோ ஓப்பன் ஆகி உள்ள வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல மேல பிளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்க, கிரியேட்னு. அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸோ என்ன ஃபைல் நீங்க பண்ண போறீங்கன்னு கேட்கும். வீடியோ குடுத்துக்கிறேன். குடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அப்லோட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்லோட் ஃபைல்ஸ் குடுத்தீங்கன்னா, உங்களோட ஃபைல்ஸ்குள்ள போகும். நீங்க அதுல போயிட்டு நம்ம ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா அதுல இம்போர்ட் பண்ணுங்க. அதுல குடுத்து ஓப்பன் குடுத்தீங்க அப்படின்னாலே உள்ள இம்போர்ட் ஆயிரும். இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் வீடியோவ இதுல வச்சுட்டு நான் ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன் பாருங்க. இதுல விஓன்னு சொல்லி சிம்பிள் தெரியுது பாருங்க, வாட்டர் மார்க். அத வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, வாட்டர் மார்க் இஷ்யூ நமக்கு இருக்காது. ஓகேங்களா? மேலேயும் நீங்க சைட்ல அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது சென்டரா வர்ற மாரி இமேஜ். இப்ப நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. கரெக்ட்டா இருக்கு. இதுல எந்த இஷ்யூவும் இல்ல. இது மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, எல்லா வீடியோவையும் ஒன் பை ஒன்னா நீங்க உள்ள இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு கீழ ஆடியோன்னு ஒண்ணு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஆட் ஆடியோ. ஸோ இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு திரும்ப ஃபைல் ஓப்பன் ஆகும். அதுல நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற இந்த குட்டி சூரான்னு இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணி இதுல நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்ப ஆட் பண்ணி முடிச்சுட்டேன் ஃபிரெண்ட்ஸ். இப்ப என்னன்னா லாஸ்ட் ஃபைனலா நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் பண்றதுக்கு மேல ஷேர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணி நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷேர்ன்ற ஆப்ஷன ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோட் கேக்குது பாருங்க. டவுன்லோட் குடுத்துருங்க. ஸோ அவ்வளவுதான் ஃபிரெண்ட்ஸ். வீடியோவும் நம்ம ஆடியோ பிளஸ் வீடியோவும் நம்ம மெர்ஜ் பண்ணி டவுன்லோடும் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டெப் வந்து அப்லோட் ஆன் யூடியூப். ஸோ இதுக்கப்புறம் உங்க வீடியோக்கு நீங்க கரெக்ட்டான ஒரு டைட்டில் குடுத்து, டிஸ்கிரிப்ஷன் குடுத்து நீங்க யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இந்த மெத்தட் மூலமா நீங்க கண்டிப்பா மணி ஏர்ன் பண்ண முடியும் ஃபிரெண்ட்ஸ். நான் சாட்ஜிஎல்எம் குடுத்திருந்தேன்ல ஃபிரெண்ட்ஸ், அதுல வந்து நீங்க வந்து மல்டிபிள் வீடியோஸ் வந்து ஜெனரேட் பண்ணலாம். அன்லிமிட்டடா எவ்வளவு நாளும் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா, அதுல ஒரு ஐடியா யூஸ் பண்ணி ஒரு வீடியோ மட்டும் தான் நீங்க ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்கல்ல, அதாவது அந்த மொபைல் நம்பர போய் எடுத்து காப்பி பண்ணி, பேஸ்ட் பண்ணி நீங்க ஒரு வீடியோவா ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ வீக்லி நீங்க வந்து ஒரு ஃப்ரீ வீடியோஸ் நீங்க போட்டீங்கன்னா கூட போதும் ஃபிரெண்ட்ஸ். உங்க சேனல் வந்து கண்டிப்பா மானிட்டைசேஷன் எனபிள் ஆகும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் சூச்சு டிவி காமிச்சேன். அதுக்கப்புறம் நெறைய வீடியோஸ் இருக்கு ஃபிரெண்ட்ஸ். எல்லாருமே எடிட் பண்ணி அவங்க ஆன்லைன்ல தான் அவங்க பண்றாங்க. யாருமே இங்க ஓனா உட்காந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியோ எதுவுமோ பண்றதில்ல. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லயே நம்ம வந்து இவ்ளோ ஏர்ன் பண்ண முடியும்.
இந்த நான் காமிச்ச சேனல் எல்லாமே ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப உங்களாலயும் கண்டிப்பா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.